இப்போ வியூஸே பார்த்தீங்கன்னா, ஐயா ஸ்விக்கி ஐயா பேசுகிறாங்க, அந்த வீடியோ இருக்குது. தமிழர் மணியம் பேசின அழகான வீடியோ இருக்குது. நெல்லைக்கண்ணு இதெல்லாம் நான் பார்ப்பேன். ஆனால் எத்தனை பேர் அதை பார்க்குறாங்கன்றீங்க? இந்த நெகட்டிவான விஷயத்தை விரும்புகிறாங்க. அதனால் இந்த மாதிரி புத்திசல் மாதிரி அவன் முளைச்சி வந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் இந்த பிரவீன்ற பையெல்லாம் ஸ்டாண்டப் பேசுகிறாரு, பரவாயில்ல, ஆபாச வார்த்தை இல்லை. நாங்களே இப்போ ரொம்ப யோசிக்கிறோம். ஒரு மெச்சூரிட்டி இல்லாதப்போ கூட நான் ஒன்று எப்படியோ தெரியாமல் பேசியிருப்பேன், எங்களை அறியாமல். அது ஒரு வயசில் 25 வயசில். அப்புறம் எல்லோரும் சார் உங்கள் நிகழ்ச்சி நாங்கள் ஃபேமிலியோடு பார்ப்போம் அப்படின்னும்போது எல்லாம் பார்த்து அந்த இப்போல்லாம் டிவியில் போட்டு பார்க்கும்போது ஒரு வார்த்தை வந்தாலும் போச்சு. இப்போ நல்ல நகைச்சுவை எதுன்றது 100 பேருக்கு சேவையில் 100 பேர் சிரிக்கணும். சில உடல் ஊனமுற்றதை பற்றி சொல்லலாம். நடந்து காமிப்பேன் ஸ்டேஜில். என் ஸ்டேஜில் ஒருத்தர் நடந்தான் அப்படின்னு நிறுத்த சொல்லிட்டேன், அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லி. அப்புறம் முட்டைக்கண்ணுன்றது இது வந்து அவங்க எவ்வளோ 100 பேருக்கு இடத்துல ஒருத்தர் வருத்தப்பட்டால் கூட அது முழு ஜோக்கு. ஆபாசம் இல்லாமல், அமங்கலம் இல்லாமல், மாற்றுத்திறனாளி கிண்டல் பண்ணாமல் பண்ணுறது தான் தூய்மையான நகைச்சுவை. அது இந்த கார்ப்பரேட்னு சொல்லிட்டு ஐடி ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதில் நிறையா பேரை பார்த்தேன். கொஞ்சம் கூட கூசாமல் அவ்வளோ அருவருக்கத்தக்க வசனத்தை அசால்ட்டாக பேசுகிறான். அதுக்கு இவன் கைதட்டி சிரிக்கிறான். அப்போ வந்து அவன் மேலே தப்பு கிடையாது, நீ என்கரேஜ் பண்ண. இதை யூடியூப்பில் பார்க்குற அடுத்த ஜென்ரேஷன் வந்து நம்மளும் ஜெயிக்கணுமா? இப்போ ஒருத்தர் நெகட்டிவாக பேசி யூடியூப்பில் ஜெயிச்சிட்டான், பிக் பாஸ் வரைக்கும் போயிட்டான். இப்போ ஜெயிக்கணும்னு நினைக்கிற இளைஞர் என்ன பண்ணா, இவர் பிக் பாஸ் வரைக்கும் எப்படி வந்தார், இந்த மாதிரி பேசினா நம்மளும் வரலாம் அப்படின்னா அவனும் ஒரு செல்ஃபோனை தூக்கிட்டு காட்டுக்குள்ளே போய் ஏதாவது வார்த்தைகள், சார் இதை சொல்கிறீங்க, அந்த பப்சி மதனா கூப்பிட்டு விருது கொடுக்குறானே சார் ஸ்டேஜில், ஃப்ளாக்ஷிப்பில் விருது கொடுக்குறான். அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். எத்தனை பேர் இந்த 2000 வகையான நெல் வகையில் கண்டுபிடிச்சார் நெல் ஜெயராம். சிவகார்த்தியன் பாராட்டுறேன். ஏன்னா அவர் வந்து கடைசியாக மருத்துவ செலவெல்லாம் ஏற்றுக்கிட்டார். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. டிடி வாசன் அது கூட ஏதோ ஒரு திறமை காமிக்க கூட போயிடாரு. ஆபாச குவியலை செய்கிறத அவங்கள காலேஜ் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க சார். அப்போ இந்த பேராசிரியர்லாம் இவ்வளோ படித்தவங்க இலக்கியம் எவ்வளோ வேதனைப்படுவாங்க. அப்படி டிவியில் உட்காந்து பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க, கண்ணீர் விட்டுருவாங்க. புக்கு பூரம் 4000 புக்கு அடுக்கி வச்சுருக்காரு, அத்தனையும் உள் வாங்கிட்டு தேக்கி வச்சுருக்காரு. எங்கேயா கூடுமா இதை நம்ம ஆயுசுக்குள்ளே சொல்லிடுவோம், நம்மளுக்கே வயசாயிடுச்சு, நம்ம இப்போ படித்த விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நினைக்கிறப்ப அற்ப விஷயமாக ஒருவனை காலேஜ் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. எங்களை கூப்பிட தேவையில்லை, அதுக்காக மோசமான கூப்பிட்றாங்க. இவங்கெல்லாம் பார்த்து ரோல் மாடலாக கற்றுக்கிட்டு வந்துட போகிறான். இப்போ இந்த பணமன்ற டீம் ஒரு 5 வருஷமாக பண்ணுறாங்க. அவங்க தான் டிக்டாக்ல நம்பர் 1 வியூஸ் வாங்கினவங்க. நம்ம காமெடி மட்டும் செய்வேன், அது கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி நானே ரசிச்சிருக்கேன் பாரு, அப்படி வந்தால் பரவாயில்லையா சார்? ஆனால் அவன் மேலே தப்பு இல்லை சார். யங்ஸ்டர் வந்து 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நெகட்டிவாக எதுக்குள்ளே இருக்கோ அதை ரசிக்கிறான். அப்படி தான் பப்சி மதன் ஜெயிச்சது. பெரிய வியூஸ் வாங்கி டக்கு டக்குன்னு ஆடி கார் வாங்கி அடுத்த மாதம் உள்ளே போனட்டான். அப்போ அந்த விருது கொடுத்தவன் திருப்பி அந்த விருதை வாங்குறானா, தேவையில்லாமல் கொடுத்துட்டு. இது என்ன, ஏன்னா அவனுக்கு தெரியாத, உனக்கு என்ன பேசி அவன் ஜெயிச்சான், உனக்கு தெரியுமில்ல, என்ன பேசினான்னு தெரியுமில்ல, எப்படி விருது கொடுக்குறேன்? அதெல்லாம் மாறணும் சார், ரொம்ப மாறணும். நல்ல ஒரு கலைஞனை என்கரேஜ் பண்ணும்போது இது மாதிரி நம்மளும் வரணும், விருது வாங்கன்னு நினைப்பான். விருது இப்படியும் வாங்கலாம் போலையே, இதுக்கு ரொம்ப திறமையே தேவையில்லையா? கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு எதுக்கு திறமை? எல்லோரும் பேசுவானே. அதனால் திசை மாற்றுறது அவங்க இல்லை சார், நம்ம விரும்புகிறதுனால அவன் செய்கிறாங்க. ஆதரவு நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் பணம் நிறைய புழங்குறாங்க சார், நிறைய சம்பளம் வாங்குறாங்க. இதெல்லாம் போகிறது ஒரு பேஷனாக நினச்சிக்கிறாங்க. அது வந்து இன்னைக்கு ஆண் பெண்ணு குடும்பம் அந்த மாதிரி தான் போய் ஒரு திருவிழாவில் கலந்துக்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் புக் பண்ணி அதில் வெளிநாட்டுக்கும் கூப்பிட்றாங்க அவங்களுக்கு கெஸ்ட்டாக. இன்றைக்கி 3 இடங்களில் பேசுகிறார். என்ன பேச போகிறாரு, இதுக்கு எதுக்கு என்ன ஸ்கிரிப்ட் என்ன தேவை, எப்போ வேணாலும் பேசலாமே. அதில் எனக்கு இந்த ஆஸ்திரேலியாவில் இப்போ 2.5 மணி நேரம் பேசியிருந்ததில் அப்போ அசத்து பேர் பார்த்த மக்கள்லாம் கார் எடுத்துகிட்டு வந்தாங்க. 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தாங்க. அடிலைட்லேருந்து மெல்போனுக்கு வந்தாங்க. மழை வேறு பெஞ்சிச்சு. அதோடு உட்காந்தாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 40 நிமிஷம் தான். அவங்க ரசிக்க டயத்தை மறந்து சிரிக்க நான் நேரத்தில் 2.25 மணி நேரம் ஒரே ஸ்லாட்டாக போச்சு. பிரேக்கலாம் விட்டு பிரேக்கா. அப்போ அவங்க அதில் கமெண்ட் போட்ட பூரா அதை எடுத்து பாருங்கள், இதுதாங்க ஸ்டாண்டப் காமெடி, எங்களே மறந்து சிரிச்சோம். ஒரு மொழி இருக்குது, நம்ம வட்டார தாத்தன் பாட்டன் பேசுகிற மொழி அதுக்குள்ளே இருக்குது. ராஜநாராயணன் புக்கு ஒரு ஊரம் அப்படித்தான் இருக்கும். என்ன கிராமத்தில் பேசுகிறாங்களோ அதே வடிவத்தை அப்படியே எழுத்தில் கொண்டு வருவாங்க. ஆமாம், அது மாதிரி நாங்கள் எங்கள் தாத்தா பாட்டன் பேசுகிற மொழியே மெல்போர்னில் கேட்டதில் எங்களுக்கு சந்தோஷம். தொடர்ச்சியாக உயிரோட்டமாக இருந்துச்சு, லைவ்லியாக இருந்துச்சுன்னு போடுறாங்க. அவங்க தான் அந்த எலைட் பீப்புள் வந்து
கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணுவீங்க சார்ன்றதுக்கு அதான் சொல்ல வர்றது. நல்ல நிரம்ப தேடம் தமிழில் கிடக்கு சார் அவ்வளோ குவியல். இப்போ ராஜாநாராயணன் சொன்ன புக்கு மட்டும் அவ்வளோ புக்கு இருக்குது. இதே எல்லாத்துக்கும் ஸ்டாண்டப் காமெடியை பிச்சை போட்ட தென்கை சுவாமிநாதன் இருக்கா 10 கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு என் வீட்லேயே வந்து 30 பாகம் இருக்குது. அதை எடுத்து சொல்லுங்கள். அதில் ஒரு லைனில் அழகழகாக இருக்கு. சிரிக்க வைக்கணும் எவ்வளோ வகையில் சிரிக்க வைக்கலாம் சார். அதை சொல்லி தான் சிரிக்க வைக்கணும். இல்லை இந்த ஒரு லைனில் தாத்தா பொடி போடலாமா பூ போடலாமான்ட்டு பொடி போடலாமா வேணாம் முடிஞ்சு பூவா தலையை காயினில் போட சொன்னார். அப்புறம் அவர் தலையை போட்டால் நாங்கள் பூவை போட்டோம். இந்த மீட்டருக்குள்ளேயே இருக்குது. தமிழில் கிடக்கிற குவியல் மாதிரி காலங்காலத்துக்கும் சிரிக்க வைக்கலாம் சார். அவ்வளோ கிடக்கு. எனக்கு இது யார் சொன்னார்னா சீமானந்தன் தான் சொன்னார். இன்னும் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, தமிழ் அவ்வளோ கிடக்கு. இப்போ சொன்னார் 1 மாதத்துக்கு முன்னாடி. அதனால் புதுசாக சிரிக்க வச்சுட்டே இருங்க மக்கள். பெரிய விஷயம், நல்ல விஷயம் சிரிக்க வைக்க. இப்போ நீங்கள் கோவை நகைச்சுவை சங்கம் செய்கிறோம், ஒரு பகுதியில் செய்கிறோமா, நான் ஒவ்வொரு பகுதியிலும் போய் செய்கிறோம். சரி, அப்படி அவ்வளோ கிடக்கு சார் தமிழில் குவியல். இதைத்தான் சொல்லி நீ பாராட்டு வாங்கி அது பாவம் செஞ்சு அந்த ரூபாயை சம்பாதிக்கிறேன். இப்போ நான் கொண்டு போகிற சந்தோஷம், என் பிள்ளைக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறேன், காலேஜுக்கு ஸ்கூல் கட்டுறேன்னா மன திருப்தியாக கட்டுவேன். ஏன்னா முழுக்க சுத்தமாக சிரிக்க வச்சு கொண்டு போவேன். நீ ஆபாச கெட்ட எண்ணங்களை விதைச்சி ஒருத்தனை வந்து அருவறுப்பு உண்டு பண்ணி அதை சம்பாரித்து போகிறது விசாரம் செய்வருக்கு சமம் மாதிரி ஆகிடும்ல. கண்டிப்பாக அதைத்தான் நீங்கள் பண்ணிட்டு அது சிரிக்கத்தான் செய்வான். நானே இப்போ ஒரு கோயில் திருவிழாவில் இரட்டை அறுத்த காமெடி சொன்னால் பயங்கரமாக கைதிட்டான். அவன் தான் கைதிட்டான், சுற்றி நிற்கிற பையன் தண்ணியை போட்டு. அப்பா சூப்பராக தட்டுறான்டான்ட்டு நான் அதான் சொன்னால் அதை விட என்ன கவலமாக இருக்குது. அவன் அவனை நீ தட்டாட்டியும் பரவாயில்லப்பா, நான் இடையில கத்துவான். நீ கேட்காட்டியும் பரவாயில்ல, போய் கேட்குறவங்க கேட்கட்டும், உனக்கான வரல, நீ ரூபா கொடுக்குறதுக்கான எதை வேணாலும் நிச்சயம் பண்ண முடியாது அப்படின்னு. நாங்கள் அசத பேரை பேசும்போது ஃபோன் காலில் சென்னையிலேருந்து 2 பொண்ணுங்க, சார் ஏஜ் ஓக்கெலாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? அந்த அளவுக்கு. அப்போ அவங்க தேடுறதை நம்ம கொடுத்துடக்கூடாது சார். அதனால் ரொம்ப கவனமாக, ஏன்னா மேடையில் வந்து 2000 பேர் இருக்காங்கன்னா ரொம்ப அற்புதமான வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அதை சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் காலத்துக்கு நீங்கள் நிற்பீங்க. கரெக்ட். என்எஸ் கிருஷ்ணன் இன்ன வரைக்கும் சொல்கிறாங்களே, என்எஸ் கிருஷ்ணனுக்கு அடுத்து 100 காமெடி வந்தாச்சு. இன்னும் ஐயாவோட தனியாக நிற்கிது. காளியம் ரத்னம், சந்திரபாபு, கே தங்கவேலு, தேங்காய் சீனிவாசன், சுருள் ராஜன் வரிசையாக வந்து கடைசியில் சூரிய தாண்டி யோகிபா வரைக்கும் வந்தாச்சு. இதில் வந்து சொல்லணும்னா சிந்தனை சிரிப்பை சொன்ன அப்படின்னு செலவு வச்ச ஒரே காமெடி என்எஸ்கே. செலவு வைக்கிற மாதிரி அதைத்தான் நம்ம செஞ்சால் போதும். நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனையோ அதுக்கு பின்னால் வந்தாலும் இன்னும் அப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னால் பண்ண என்எஸ்கே இன்னையும் நம்ம போட்டுறோம் அப்படின்னா அவர் அப்போ யாரையும் மனம் புண்படாத மாதிரி சொன்ன காமெடி தான் நிரந்தரங்கிறது எல்லாரும் உணரணும். இதுக்கு ஒரு காலம் வரும். நாங்கள் கோவை நகைச்சுவை சங்கம்னு ஒரு அமைப்பை ஒரு 3-4 வருஷமாக கோயம்புத்தூரில் தொடங்கி கொண்டு போயிட்டுருக்கோம். நீங்களும் வந்திருந்தீங்க நிகழ்ச்சிக்கு. உங்களோட அபிப்பிராயத்தில், உங்கள் பார்வையில் நான் எங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க, எங்கள் அமைப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல சிரிக்க வைக்கணும் மக்களை. இதுக்கு மெனக்கெடுத்து அதுக்கு ஒரு வாரம் ஒதுக்கி, இன்னும் கூட போனால் 15 நாளாக ஒதுக்க வேண்டியிருக்கும். ரெடி பண்ணி யாரை கூப்பிடலாம்னு கூப்பிட்டு எல்லாரும் உட்காந்து சிரிக்க வைக்கின்ற மனநிலையே பெரிய பாராட்டுக்குரியது. இன்னும் வீட்டில் இருக்கவங்க பார்த்துக்கிட்டு சந்தோஷம், 4 பேரை சந்தோஷப்படுத்தலாம் போதும்னு நினைக்கிறப்ப 400 பேரை சந்தோஷப்படணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். ஒரு ஆளை 8 நிமிஷம் சிரிக்க வைக்கிறது கஷ்டம். நீங்கள் 24 மாதங்கள் கிட்டத்தட்ட 4 வருஷம் சிரிக்க, அது ஒரு கலை. அதனால் நான் சொல்கிறது தான், ஒரு ஆளை சிரிக்க வைப்பாட்டினா அவன் கெட்ட குணங்கள் விலகிக்கிட்டே இருக்கும். கொடைவலையில் எம்ஜிஆரை சொல்கிறோம், ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகைச்சுவாளர்கிட்ட தான் அதை கற்றுக்கிட்டார். என்எஸ் கிருஷ்ணன் தான் கற்று. அப்போ சிரிக்கிறப்ப அவன் நல்ல குணங்கள் இருக்கும், உதவி செய்கிற குணம் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்குறாங்களே எப்படி சார் அப்படின்னு, இது கூட அது ஒரு காரணம் தான். அதனால் நல்ல குணத்தை மக்கள்கிட்ட விதைக்கிறீங்க, அதுக்கு முதல்ல பாராட்டு சொல்லிடணும். அதுக்கடுத்து சிரமம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனாலும் இதை தொய்வில்லாமல் நீங்கள் கொண்டு வர்றது பெரிய சிறப்பு. நான் நிறையா நகைச்சுவை சங்கத்தில் பேசியிருக்கிறேன். ஆனால் வந்து நம்மளில் பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரௌடு இருக்காங்க. அதுவும் எலைட்டாக ரொம்ப மெரிட்டாக உள்ளாலாம் உட்காடுறாங்க. சந்தோஷம். பெரிய பெரிய துறை சில இதில் சின்ன குழந்தைலாம் வந்து ஜோக் சொல்லுவாங்க, போய் உட்காருவாங்க. அவ்வளோதான் பார்த்துருக்கேன். அதிகபட்சம் ஞாயிற்றுக்கிழமை 70 பேர் இருக்க நகைச்சுவை மன்றங்கள் ரொம்ப குறைவு. ஆனால் அரங்கம் முழுதும் வச்சு பிரமாதமாக முழுமையாக சிரிங்க. என்னை கூப்பிட்டீங்கன்றக்கா நான் சொல்ல, பார்த்தது வரைக்கும் பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறீங்க.
நான் சால்வை போடுறேன், அது போடுறேன்னு இது பண்ணாமல் வந்த மக்கள் முழு திருப்தியாக போகிறாங்க. அதை நாங்கள் பார்த்தேன். நான் இருக்கும்போது 1.5 மணி நேரம் பேசியிருக்கணும். 1.25 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக சிரித்தேன். இதை விட உச்சக்கட்ட மகிழ்ச்சி அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அதை சரியாக செய்யுங்க, தொடர்ச்சியாக செய்யுங்க சார். மண்ணில் உள்ள மனிதர்கள் நீங்கள் சந்தோஷப்படுத்தினால் விண்ணில் உள்ள கடவுள்கள் உங்களை சந்தோஷப்படுத்துவார். அதனால் பெரிய புண்ணிய காரியம் செய்கிறீங்க. நன்றி. அது தொடரட்டும் சார். நன்றி சார். கோவை நகைச்சுவை சங்கம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, முடிஞ்சால் ஒரு சங்கத்துக்கு ஒரு அமௌண்ட்டும் பண்ணி டெவலப் பண்ணுங்கள். ஏன்னா சிரிக்க வைக்கிற ஒரு புண்ணிய காரியத்தை செய்கிறாங்க. ரொம்ப நன்றி.